வணக்கம் நண்பர்களே. இசை விஷால் சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, என் வயிற்றுல குழந்தை இல்லை அப்படின்னு சுபத்ராவின் பாசத்தை பார்த்து இதுக்கு மேல உண்மையை மறைக்க கூடாது அப்படின்னு இசை முடிவெடுக்கிறாங்க. நம்ம சுபத்ரா அன்னதானம் வைக்கிறாங்க. அதோட சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்ட இலைய இந்த இசை வயிற்றுல இருக்க குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு அந்த இலையெல்லாம் இவங்களே அள்ளுறாங்க. இதை ஸ்ரீஜா போட்டு கொடுக்குறாங்க. இந்த பாரு, நீ உண்மையை மறைச்சிட்டு தெரியுற, ஆனால் சுபத்ரா உன்னையே நம்பி ஏமாறா, அந்த ஏமாளியை போய் பாரு, இப்போ அவ இலையை அள்ளிட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க. இசை பார்த்து அப்படியே தான் செய்த தவிர நினைச்சு அப்படியே வருத்தப்படுறாங்க. என் மேல இவ்வளோ பாசமா இருக்கிறீங்களா அத்தை அப்படின்னு இதுக்கு இவ்வளோ நாள் வர என்கிட்ட இப்படி பாசம் காட்ட யாரும் இல்லை. உங்கள்கிட்ட போய் இந்த உண்மையை நான் மறைச்சிட்டேனே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே சுபத்ராவை கெட்டி பிடிக்கிறாங்க. இந்த உண்மையை நான் சொல்லிடலாம், ஆனால் வர்ஷினி பாவத்தை அவள் உங்கள் வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கா, அவளை நீங்கள் ஏற்றுக்கிடணும், அதுக்காக தான் நான் உண்மையை மறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே இருதலி கொல்லி எறும்பு மாதிரி நம்ம இசை துடிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம பார்க்க இருக்க நேரம், நம்ம இசைக்க வயிற்றுல குழந்தை இருக்கு, நம்ம வீட்டை ஆளதுக்கு வாரிசு வந்துட்டு அப்படின்னு சுபத்ரா தலைகால புரியாம நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா கோயிலுக்கு நம்ம வீட்டில இருந்தே செய்துக்கிட்டு அன்னதானத்தை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸ்ரீஜா நீனும் கூட வரணும், என் 2 மருமகளும் எனக்கு சீக்கிரமா பிள்ளைங்களை பெற்று என் கையில கொடுக்கணும், நான் அவங்கள எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாட்டு நம்ம இசையையும் ஸ்ரீஜாயையும் கூட்டிக்கிட்டு வீட்டில் சமைச்ச உணவுகளை தூக்கிக்கிட்டு போறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்மளுக்கு வர்ஷினி தான் வயிற்றுல குழந்தை இருக்கு, என் வயிற்றுல இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அத்தை வருத்தப்படுவாங்க. பரவாயில்ல, வர்ஷினிக்காக இந்த உண்மையை நான் காப்பேன், மறைச்சிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இசையை ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கோயிலில் போன உடனே நம்ம இசை பேருக்கு அர்ச்சனை சுபத்ரா பண்ணுறாங்க. இந்த பாருங்க சாமியார், நாங்கள் என் மருமக இப்போ குழந்தை உண்டாயிருக்கா, என் சின்ன மருமக, அவளுக்கு வயிற்றுல இருக்க குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அதுக்காக இந்த அர்ச்சனை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கோயிலில் வந்திருக்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, சுபத்ரா வீட்லேயும் அடுத்த வாரிசு உருவாகுது, சுபத்ராவை அடக்கிறதுக்கு ஒருத்தங்க வாராங்க அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா, கடவுளே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்னோட பையனுக்கு குழந்தை பிறக்க போகுது, என் மருமக நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு அன்னதானத்தை எல்லாத்துக்குமே போடுறாங்க. வயறாறு எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுட்டு அந்த இலையை நம்ம சுபத்ராவே தூக்கி தூக்கி எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்ரீஜா பார்க்குறாங்க, வயிற்றுல ஒருத்திக்கு பிள்ளையே இல்லை, ஆனால் இந்த சுபத்ரா அவள் குழந்தை உண்டாயிட்டான்னு தலைகால புரியாமல் செய்யக்கூடிய வேலையை பாரு அப்படின்னு கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா இதை எப்படியாவது நம்ம சுபத்ராட்ட உண்மையை உடைக்கணும் அப்படின்னு ஸ்ரீஜா திட்டம் போட்டுட்டாங்க. அப்போ தான் இந்த இசையின் முகத்திரையை கிழிக்க முடியும். இந்த வர்ஷினி குழந்தை உண்டாயிருக்கிறத எவ்வளவோ நிரூபிக்க ட்ரை பண்ணோம், ஆனால் கரெக்டாக வர்ஷினிக்கு ரிப்போர்ட்டை எல்லாம் மாற்றி அது என்னோட ரிப்போர்ட்டு தான் அப்படின்னு உனக்கு சொல்ல துணிஞ்சில. சுபத்ரா உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை இசை சீக்கிரம் நான் தகர்த்து எறிவேண்டி அப்படின்னு ஸ்ரீஜா கங்கணம் கட்டுறாங்க. அதே நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த இலைகள் எல்லாம் நம்ம சுபத்ரா ஒவ்வொன்றா தூக்கி மாற்றதை பார்த்த உடனே ஸ்ரீஜா சொல்கிறாங்க இசைக்கிட்ட, இந்த பாரு, சுபத்ரா எவ்வளோ நம்பிக்கை உன் மேலே வச்சுருக்கானி, நீ பார்க்கணும்னா அந்த சாப்பாடு நடத்தின இடத்துல போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுபத்ரா ஒவ்வொரு இலையாக தூக்கி மாற்றுறாங்க. அத்தை அப்படின்னு அந்த இடத்துல கெட்டி பிடிக்கிறாங்க. இதுக்கு மேலே நான் உண்மையை மறைச்சேன்னா நான் பாவி ஆகிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி, அத்தை உங்கள்கிட்ட தனியாக பேசணும், என்ன இசை, எதுக்காகமா சொல்லு
அப்படின்னு சொல்ல நேரம், உண்மையாட்டே உங்கள் வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கிறது நான் இல்லாத, அப்போ யார் அப்படின்னு வந்து எதுக்காக நீ உண்மையை மறைச்ச? அது வர்ஷினி தான். ராகவுக்கும் வர்ஷினிக்கும் தான் வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்ல நேரம், என்ன ராகவுக்கும் வர்ஷினியா? ராகவே நம்பிட்டு மனைவியாட்டு ஸ்ரீஜா வீட்டில் இருக்கா. அப்படி இருக்க நேரம் என் பையன் ராகவால் வர்ஷினிக்கு வந்து இப்படி ஒன்று பண்ணி ஸ்ரீஜாவுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை எப்படி பண்ண முடிஞ்சது? நீ உன் தங்கச்சிக்காக அந்த பழியை நீ உன் தலைமையில ஏற்றிக்கிட்டியா? இசை சொல்லு, இதுக்கு மேலேயே மறைக்காத அப்படின்னு வந்து அந்த இடத்த சுபத்ரா நம்ம இசைக்கிட்ட பாம்பாட்டு வந்து செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அத்தை எனக்கு மேலே இது வரைக்கும் இவ்வளோ பாசத்தையும் யாரும் காட்டுனது இல்லை. அப்படி ஒரு பாசத்தை நீங்கள் காட்டுறீங்க. அப்படி இருக்க நேரம் நான் உங்களை ஏமாற்ற கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் அத்தை இப்படி வந்து நான் வந்து உண்மையை உடைச்சேன். வர்ஷினி பாவம் அத்தை. இப்போ வர்ஷினி வயிற்றுல வந்து குழந்தை இருக்குது. அதுக்கு வந்து காரணம் வந்து ராகவ் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், என்னம்மா நீ இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னால் வந்து தாங்கிக்கவே முடியலை. இந்த வீட்டில் நான் எல்லாத்தையும் நல்லபடியாக தான் நான் வளர்த்தேன். அதுக்கு பிறகு ராகவ் எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு தப்பை எப்படி பண்ணி என் குடும்ப மானத்தை வாங்கிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தில் அப்படியே வந்து நிற்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. உண்மை வந்து மொத்தத்தில் வந்து இசை வந்து சுபத்ரா கிட்ட உடச்சி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி